அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொலம்பில் ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ஒன்று உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி மிச்சமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வேறு யாரும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணினதாக நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு அந்த லிங்கையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம். ரெசிப்பியை செய்கிறதுக்கு முந்தி அதுக்கு மிச்சமே இந்த தேங்காய் தான் தேவை. ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி எல்லா டிஷ்ஷஸுமே உங்களுக்கு தெரியும், தேங்காய் வச்சு தான் செய்வேன். அப்போ நான் அதுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு சுடு தண்ணி அடுப்பில் வச்சுக்கொள்கிறேன். கெட்டில் ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டுக்கே அடுப்பில் வச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இது ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கிலோ மாவு தான் இது பிசைஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு 1 கிலோ மாவு இதுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய மிச்சம். நான் இது நாள் நைட்டே இந்த மாவை ரெடி பண்ணி நாங்கள் அந்த அன்றைக்கு இடியாப்பம் செஞ்சோம். பேலன்ஸ் மாவில் தான் அடுத்த நாளைக்கு நாங்கள் இந்த ரெசிப்பியை செஞ்சோம். இதுக்கு தேவையான மாவு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இதில் போட்டிருக்குது அவித்த கோதுமை மான்னு சொல்லுவாங்க, ஸ்டீம்டு வீட் ஃப்ளோர். அதை தான் எடுத்து வைக்கிறேன். கட்டாயம் அந்த மாவே எடுங்க. அரிசி மாவில் செஞ்சால் இந்த ரெசிபி எப்படி வருமென்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இல்லை. பார்த்திங்கன்னா கோகோனட்டையும் நான் கிரேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மாவை குழக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் ஒன்றே எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மிச்சமே மாவு தண்ணி ஊற்றி பிசைய போல் நிறைய குவான்டிட்டி ஆகும். நான் இன்றைக்கி 1 kg யூஸ் பண்ணிக்கிறேன்றதால மோஸ்ட்லி நீங்கள் இந்த ரெசிபி செய்ய போல் 1 kg மாவு யூஸ் பண்ணி படாது. அது கொஞ்சமாக தான் நாங்கள் செய்வோம். நான் சொன்ன மாதிரி இது நான் நாள் இடியாப்பத்துக்குமே சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். நான் 1 kg மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா 2 கரண்டி உப்பு போட்டிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் கரண்டியில் 2 போட்டிக்கிறேன். நல்லா சுடு தண்ணி, நல்லா சூடாகிக்கிற தண்ணி தான் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணணும். நல்லா சுடு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி அகப்பையால் கிளறிக்கோங்க. இடியாப்பத்துக்கு நாங்கள் மாவு செய்வோம் தானே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இடியாப்பத்தில் மாவு ஸ்டிக்கியாக ஆகிக்கும், ஆனால் கையில் ஒட்டாது. அந்த மாதிரி ஒரு பதம் தான் எங்களுக்கு தேவை. எப்பயுமே இந்த அவிச்ச கோதுமை மாவு நீங்கள் யூஸ் பண்ண போப்பில் சுடு தண்ணி எவ்வளோ ஹீட் ஆகிக்குதோ அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டோ சரியாக வரும். நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ரெசிபியில் பேரை சொல்லலை. என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் தட்டு லேவரியா. கொலம்பில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், லேவரியாண்டா எல்லாருக்குமே தெரியும். இது என்ன தட்டு லேவரியான்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள், உங்களுக்கும் விளங்கும் ஏன் இதுக்கு தட்டு லேவரியான்னு சொல்கிறோம்னு சொல்லி. இது தட்டு லேவரியா. கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் அந்த தேங்காய் சுண்டல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கருப்பட்டியை ஃபஸ்ட்டுக்கு நல்லா கொஞ்சம் இடித்து எடுத்துக்கொள்கிறேன். அதை அடுப்பில் சட்டி ஒன்றை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கருப்பட்டியும் கலருக்கு தான் கருப்பட்டி சேர்க்குறேன். அதோடைய தேவையான அளவு சீனி. இப்போ இந்த தேங்காய் சுண்டல் எங்களுக்கு தேவையான அளவு தான் நாங்கள் செஞ்சு கொள்ளணும். மோஸ்ட்லி தேங்காய் சுண்டல் செய்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் தேவையான இன்க்ரீடியன்ஸை மட்டும் சொல்கிறேன். நாங்கள் ஒரு தேங்காய்க்கு செஞ்சுக்கிறேன். நான் ஒரு 250 கருப்பட்டி, 2 கரண்டி சீனி, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்க்குறேன். மேலால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எங்களோட சவ்வரிசி இருக்குதானே, அதை ஒரு பொடி சேர்த்திக்கிறாங்க. நாங்கள் எப்போவுமே இந்த தேங்காய் சுண்டல் செய்ய போல் இந்த சவ்வரிசி ஒரு பொடியும் சேர்த்துக்கொள்வோம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கட்டாயம் நீங்களும் இப்படி செஞ்சு இல்லாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதோடைய கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சுகரோட அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் எங்களுக்கு தேங்காய் சுண்டலில். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். இந்த கருப்பட்டி எல்லாம் நீங்கள் கிரேட் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் குயிக்காக மெல்ட் ஆகிடும். நாங்கள் இடித்து போட்டதால் குட்டி குட்டி பீஸஸ் சீக்க அப்போ அந்த கருப்பட்டியும் மெல்ட் ஆகிற வரைக்குமே நாங்கள் இந்த தேங்காய் சுண்டலை குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். தேங்காவுமே நல்லா வேகணும். நிறைய பேர் தேங்காய் சுண்டல் செய்ய போல் தேங்காவை வேக வைக்க மாட்டீங்க. தேங்காவை நல்லா வேக வச்சு தான் தேங்காய் சுண்டல் செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கருப்பட்டியெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் இந்த தேங்காவை லோ ஃப்ளேமில் வச்சு நாங்கள் குக் பண்ணி எடுக்கிறோம். இது தான் தேங்காய் சுண்டல். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நாங்கள் போட்ட அந்த சவ்வரிசி மேலால் இருக்குது வெள்ளையாக. அது நாங்கள் சாப்பிட போல நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்.
அதோடைய வந்து நாங்கள் இப்போ இடியாப்பம் மாவு வந்து நான் சென்னேனே, நான் முதல் நாள் செஞ்சுட்டு வந்து ஆஃபை வந்து எடுத்து இல்லை கொஞ்சம் போல் எடுத்து வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் அடுத்த நாள் ஈவினிங் ஸ்நாக்காக தான் வந்து நாங்கள் இதை செஞ்சுருந்தேன். இந்த நான் கையில் காட்டுற மாதிரி கையில் வந்து நல்லா ஆயில் தடாவி கொண்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நாங்கள் கையில் ஆயில் தடவி இப்படி உருண்டை பிடிச்சோம்னு சொன்னால் அது ஈஸியாகவே வரும் எங்களோட கைக்கு. அதோடைய வந்து எங்களுக்கு இது அவிக்கிறதுக்கு தேவை வந்து இடியாப்பம் தட்டு. நீங்கள் ஸ்டீமரில் வந்து குக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் டிரெக்டாக வச்சு உங்களோட அந்த ஸ்டீமர்லேயும் வந்து நீங்கள் நல்லா ஆயில் தடவி வச்சுக்கோங்க. நாங்கள் இடியாப்பம் தட்டுலேயும் நல்லா ஆயில் ப்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொலித்தீன் கவர், பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்து இதை காட்டுற மாதிரி இந்த கையாலேயே தட்டி, இந்த தேங்காய் சுண்டல் நாங்கள் நார்மலாக அந்த பெட்டிஸ் செய்வோம் தானே, அந்த மாதிரி தான் இது செய்கிறது. நார்மலாக லேவரியாக செய்ய போல் வந்து இடியாப்பம் ஊற்றுற மாதிரி ஊற்றி தானே செய்வோம். இது தட்டு லேவரியான்னு சொல்கிற காரணம் என்னென்னு, இந்த மாதிரி தட்டி தான் வந்து நாங்கள் இந்த லேவரியாவை செய்வோம். அப்படி கையாலே அந்த ரொட்டி தட்டுற மாதிரி அந்த மாவை தட்டி அதில் தான் அந்த தேங்காய் சுண்டலை வச்சு வந்து நாங்கள் செய்வோம். பார்த்தீங்கன்னா நல்லா கையிலேயே மொயில் தடவிக்கோங்க, அந்த வச்சுக்கிற பிளாஸ்டிக் கவர்லேயே மொயில் தடவிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாகவே வரும் இது செய்கிறதுக்கு. பார்க்க போலே உங்களுக்கு விளங்குதான் ஐக்கும். அதோடைய வந்து இது வந்து நாங்கள் சர்வ் பண்ண போல் வந்து இந்த திக்கான கோகோனட் பால் இருக்குது. ஃபர்ஸ்ட் கோகோனட் பாலிக்கு நல்லா திக்காக உங்களுக்கு இந்த கரண்டியை பார்க்க போலே விளங்குது ஐக்கம் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லி. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. சர்வ் பண்ண போல் வந்து கோகோனட் மில்கோடு தான் சர்வ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இடியாப்பம் அவிக்கக்கூடிய ஸ்டீமரில் இந்த இடியாப்பம் தட்டில் வச்சு தான் வந்து நாங்கள் ஸ்டீம் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மற்ற மாதிரி இந்த இட்லி அவிக்கிற மாதிரி ஸ்டீமர் இருக்குமென்றாலும் அதில் நிறைய ஒயிலை தடாவிட்டு வந்து உங்களுக்கு இந்த லேவரியாவை செஞ்சு எடுக்கலும். ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே வந்து ஈஸியாக குக் ஆகிடும். ஓவர் குக் பண்ணாதீங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே வந்து செக் பண்ணி பாருங்கள் குக் ஆகிருக்குதான்னு சொல்லி. நீங்கள் ஒரு டூத் பிக்கை வச்சு பார்த்தீங்கன்றாலே உங்களுக்கு விளங்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கண்டா இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வைக்க போல் வந்து ஒரு தட்டுக்கு மேலே இன்னொரு தட்டு வச்சது வந்து ஒழுங்காக வரல, அது உடஞ்சி வந்துட்டு நீங்கள் அந்த ரோங்க செய்ய வேணும். நீங்கள் ஒரு தட்டு வந்து இடியாப்பம் தட்டு மறு சைட்டுக்கு பெரட்டி அது உள்ளுக்க வச்சுட்டு வேணும்னா மேலால் வைங்க. அப்படி வச்சு உங்களுக்கு ஈஸியாக அவிச்சு எடுக்கலுமா இருக்கும். எனக்கு அந்த அன்றைக்கு பிஸியாக இருந்ததால் வந்து நான் குயிக்காக 2 தட்டாகவே வச்சு இப்படி அவிச்சு எடுத்துட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக லேவரியாக சாப்பிட்றத விட இது டேஸ்ட்டாகவே இருக்கும். இது கொலம்புல ஸ்பெஷலாக செய்வாங்க ஈவினிங் ஸ்நாக்காக. பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ண போல் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் சர்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 லேவரியாக வச்சுட்டு அதுக்கு மேலால் வந்து நல்லா அந்த திக்கான கோகோனட் மில்க் இருக்குது தானே, அதை சேர்த்து கொள்ளணும். அதில் நல்லா கொஞ்சம் இந்த லேவரியாவை ஊற வச்சு, மிச்ச நேரம் ஊற வைக்க தேவையில்லை. நாங்கள் கொஞ்சம் நேரம் அது அந்த ஊறும் தானே ஊற்றின உடனே அதில் தொட்டு சாப்பிட போல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அந்த கமெண்ட்காக வேண்டி கட்டாயம் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.